குலசேகரப்பட்டினத்தில் அதை சுற்றி 2000 ஏக்கர் ஒரு முக்கிய குடும்பம் வாங்கியிருக்கிறது, குடும்பத்து உறுப்பினர். சொல்லும் போதே உங்களுக்கு யாருன்னு தெரியும். 2000 ஏக்கர். பரந்தூர் ஏர்போர்ட் டிக்ளேர் ஆகிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அங்கே 2000 ஏக்கர். ஹோசூரில் ஏர்போர்ட் வரதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அங்கே 2000 ஏக்கர். இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அது அதிமுக பீரியடில் ஆரம்பித்த ப்ரப்போசல். அதுக்கப்புறம் இவங்க பீரியடில் வந்தது. அது இனாகரேட் பண்ணதுக்கு முன்னால் அங்கே 200 ஏக்கர் வாங்கி போட்டாங்க. இன்னும் கிளாம்பாக்கத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை வசதிகள், பல வசதிகள் வரல. மெட்ரோ திட்டம் இப்போ தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. மெட்ரோலாம் வராமல் அது எல்லாத்தையும் மாற்றி விட்டீங்க. கிளாம்பாக்கத்துலேருந்து இங்கே வரதுக்கு 1000 ரூபா ஆகுது. கிளாம்பாக்கத்துலேருந்து திருநெல்வேலி போகிறதுக்கு 500 ரூபாய்க்கு பஸ்ஸில் போயிடுறான். சென்னை வர்றதுக்கு 1000 ரூபா ஆகுது. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவில் 2 கிலோமீட்டருக்கு ஒரு ஆட்டோ வசதி, மற்ற கார் வசதிகள்லாம் எதுவும் இல்லை. எல்லாம் கூட்டமாக பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணுன்னா, இல்லை வைஸ் வர்ஸாக போகணுன்னா பையெல்லாம் தூக்கிட்டு, போட்டியெல்லாம் தூக்கிட்டு 2 கிலோமீட்டரு. அப்போ அந்த 2 கிலோமீட்டரில் ஆட்டோவே இல்லைன்னு சொல்லலை, போதிய அளவில் இல்லை. ஆட்டோ வரணும், டாக்ஸி வரணும், இருக்கிறது 100 பேர் நிற்கிறாங்க. 4 டாக்ஸி தான் இருக்குது, 10 ஆட்டோ தான் இருக்குன்னா அவன் கேட்குற விலை தானே. அவன் என்ன டிமாண்ட் பண்ணாலும் கொடுத்து தானே ஆகணும்.